இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேல நம்பிக்கையை வச்சு நம்ம அழிஞ்சு போயிருக்கோம். அதுக்கப்புறம் இபிஎஸோட 4 வருஷம் ஆச்சு, படு மோசமான ஆட்சி, ரொம்ப கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருந்தது தமிழ்நாடு. குழந்தைங்கள்லாம் அங்க பீச்லயோ இல்ல கோதாவரி ஆறுலயோ எரியல, இங்க கங்கால எரிஞ்ச மாதிரி. ஒரு இந்து கோயில் உடைக்கப்பட்டது பாகிஸ்தான்ல. பாபரி மசீத் எப்படி இடிக்கவே படல, அது தானா உளுந்துருச்சு, யாருமே அதுல தண்டிக்கப்படலையோ. வணக்கம், இது ஷர்மிளா talkies. நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். ஹாய் பியூஷ். வணக்கம் டாக்டர். வணக்கம். பரபரப்பா ஓடிட்டு இருக்க 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு மகாராஷ்டிரா தேர்தல். இப்போ சமீபமா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இந்த 2002 நடந்த அந்த கோத்ரா ரயட்ஸ்க்கு அடுத்தது நடந்த ஒரு குல்பர்க் ரயட்ஸ்ல வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில இறந்த அந்த ஜாஃபரி அப்படிங்கிறவருடைய, அவர் வந்து எம்பியா இருந்தாரு. அந்த ஜாஃபரியுடைய மனைவி வந்து கோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது குஜராத் ஹைகோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட் கிட்ட வந்து 2006 ஃபைல் பண்ண பெட்டிஷன். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2 நாட்களுக்கு முன்னா அந்த பெட்டிஷனை அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து இதுல மோடி அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி they have given a clean sheet to மோடி and almost 60 others and இது பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை ஒட்டி நேற்று வந்து இதில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான நபர்கள் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை வந்து ஒருத்தர் ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டடியல் டெத் கேஸ்ல வந்து சஞ்சய் வந்து ஜெயில இருக்கிறாரு. பட் ஆர்பி ஸ்ரீகுமார் அண்ட் டீசா சேக்கல்வாட் அப்படிங்கிற அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் 2 பேரையும் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க, இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயத்துல வந்து தொடர்ந்து வந்து பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு கோர்ட்ல வந்து இது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே வந்து இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராபகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. How do you look at this whole situation? இல்ல, the first judge or name SIT டீமோட நேம் ஆரம்பத்துல இருந்தே மோடி அண்ட் அமித்ஷா, both of them were complicit in a lot of crimes against humanity. இவங்க 2 பேரும் ரொம்ப காம்ப்ளிசிட்டா இருக்கிறவங்க கிரைம்ல. இவங்க ஹியூமானிட்டிக்கு எதிர்த்து கிரைம் பண்ணதுல இன்னைக்கு 3000 பேர் இறந்து போனது கூட உட்டா கோர்ட் வந்து சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பாபரி மசீத் எப்படி இடிக்கவே படல, அது தானா உளுந்துருச்சு, யாருமே அதுல தண்டிக்கப்படலையோ, அதே மாதிரி குஜராத் ரைட்ஸ்க்கு இப்படி தான் சொல்ல போறாங்க போல இருக்கு. 3000 people died. Very tragically, lakhs were displaced from their homes. Obviously, justice may take 19 years, 20 years, 30 years. It doesn't matter. Courts அந்த மாதிரி இருக்கு. The courts, in fact, should be ashamed of themselves. கோர்ட்ல இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் தானா உள்ள போய் ஜெயில உட்காந்துருக்கணும், திஹார் ஜெயில, saying that we have dragged this case on for so long. அவங்க தான் அவங்க மேல வைக்கப்படணும் தவிர உல்டா they are scolding the petitioners. petitioners கோட் பண்றாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஜட்ஜஸே நியமனம் பண்ணியிருக்காங்க பாருங்க, என்டையர் பெஞ்சே, அதுலயே பல சர்ச்சை இருக்கு. பட் நம்ம அது விட்டுறலாம். அது கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அந்த பெஞ்ச் எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் யார் மேல ஓவர்டேக் பண்ணி வந்திருக்காங்கன்ட்டு. 2014 இருந்தே ஜுடிஷியரியோட செயல் திட்டத்துல ரொம்ப பயம் இருக்கு, ரொம்ப தெளிவா தெரியுது, பயப்படுறாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்ட்டு ரொம்ப கிளியரா இருக்கு. இது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா முதல்ல நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எனக்கு ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக்ல இருந்து இன்னைக்கு எனக்கு ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இல்லை, ஐ எம் ஸ்கேர்ட் தட் ஐ வில் நாட் கெட் ஜஸ்டிஸ்ங்கிற டைலாக் தான் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் கோர்ட்டே பரவாயில்லைங்கிறாங்க. பாகிஸ்தான் கோர்ட்ல இந்தியன் கோர்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸை காட்டுறாங்க. இஸ் திஸ் அன் இந்தியன் கோர்ட்னு கேட்கறாங்க. பிகாஸ் தே ஆர் டெலிவரிங் ஜஸ்டிஸ். ஒரு மாப் லிஞ்சிங் கேஸ் நடந்தது, ஒரு ஸ்ரீலங்கன் நேஷனல் வாஸ் கில்ட், ஏதோ போஸ்டர் ஏதோ போட்டிருந்தாரா, அது கிழிச்சிட்டாரா, ஃபேக்டரி மேனேஜர் அவரு, he was killed by workers. 6 ஒர்க்கருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க வெறும் 6 மாசத்துக்குள்ள கேஸ் நடத்திட்டு. ஒரு ஹிந்து கோயில் உடைக்கப்பட்டது பாகிஸ்தான்ல. 6-7 monthsக்குள்ள கேஸ் நடத்தி ட்ரையல் பண்ணி 22 பேருக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இங்க எந்த மாஸ்க்கு எந்த ஆளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு? கூட்டமா இன்னைக்கு வாட் தேர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், டாக்டர் ஷர்மிலாமா, ஆப்கானிஸ்தானோட சின்ன ஒரு வீடியோ இன்னைக்கு பாக்குறேன். சச் அ ப்ரோக்ரெசிவ் ஸ்பேஸ்.
70sல செம்ம ப்ராக்ரெசிவா இருந்தது. யூனிவர்சிட்டி என்ன, அங்க எஜுகேஷன் என்ன, the classroom was filled with boys and girls. பப்ஸ் இருந்தது, டிஸ்கோஸ் இருந்தது, டிஸ்கோதிக்ஸ் இருந்தது, புட்டிக்ஸ் இருந்தது. quite a charming cosmopolitan life இருந்தது அவங்களுக்கு. And they were really growing at a very fast pace. Then Russia and America had to come together and strengthen the voice of the fundamentalist forces there, Islamic fundamentalist forces. And இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் எங்க நிக்குது நம்ம அனைவருக்கும் தெரியும். எவ்வளவு வேதனையான இருக்கு. நம்ம அதே வேகத்துல, இந்தியா அதே வேகத்துல அங்க கேட்ச் பண்றதுக்காக ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்பீட்ல தான் ஃபர்ஸ்ட் படி தான் குஜராத் ரயட்ஸ் 2002. The rise of the hatred of this country, rise of hatred in this country வந்து ஃபியூல் பண்ணாரு. கோத்ரா riots happened. And even on the Godhra train burning accident கூட, train burning accident உள்ள it was purposefully done fire by the Hindutva elements தான் இது வரைக்கும் தெரிஞ்சது வந்துட்டு இருக்கு. Because inconclusive, they have not been able to, it's been such an inconclusive case. And அதுக்கப்புறம் ஹரன் பாண்டியா இறந்து போனது, ஹரன் பாண்டியா was ex home minister. அதுக்கப்புறம் இங்க ஷேக் சௌரப்தீனோட மர்டர் கேஸ், அதுக்கப்புறம் ஜட்ஜ் லோயா செத்து போனது, அதுக்குள்ள இந்த ரயட்ஸ் கேஸ் எந்தெந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுத்தது. ஸோ வாட் ஆர் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் டூயிங்? வெரி எவிடென்டா இருக்கு they are biased. எவிடென்டா இருக்கு this regime is a fascist regime. This regime wants to take on people who are asking them questions. This regime is after human blood. It may be filled with vegetarians, but it is after human blood. பட் இப்போ இது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை போயிடுது அப்படிங்கறத தாண்டி, இவங்களை எதிர்த்து யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா அவங்களோட நிலைமை இதுதான், நாளைக்கு வந்து உங்களையும் நோக்கி இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு வரும், உங்களையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இன்டைரக்ட் வார்னிங் டு ஆல் டிசென்டிங் வாய்ஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? This is a direct warning. What is indirect about it? It's a direct warning. This time the judge has told this, the Supreme Court has made scathing remark on it. அப்படிதான் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. தான் கேஸே இவ்வளவு நாள் மேல சொல்ல இன்டைரக்டா, இது டைரக்டா சொல்லிட்டாங்க. பிகாஸ் யூ ஃபைல் கேசஸ் ஆன் us, you'll have to go into prisonங்கறாங்க. வேற என்ன சார்ஜ் இருக்கு திட்ட மேல? ஆமா, ஆக்சுவலா அந்த மீட்டிங் வந்து அப்படி இவங்க அலெஜ் பண்ற அந்த மீட்டிங், ஹரேன் பாண்டியாவும் ஆர்பி ஸ்ரீகுமார் அண்ட் சஞ்சய் சொன்ன அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து, அந்த மீட்டிங்ல அவங்க பிரசன்ட் இல்ல, சோ அவங்க சொல்றது எல்லாமே ஹியர்சேல சொல்றாங்க, இல்ல பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி அவங்க மேல இப்போ கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா? சோ அதையும் நம்ம இப்ப ரெண்டு சைடுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட மீட்டிங்ல அவங்க பிரசன்டே இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது அதையும் நாம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? இஃப் யூ ஹேவ் டு ஹேவ் அ பேலன்ஸ்ட் வியூ ஆஃப் த ஹோல் திங். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. it is not very necessary. A few meetings Sanjeev Bhatt was there. He was very clear that I was in a meeting. This case, this Ishan Jaffrey's case, where the MP was killed, Gulbarg Society oda case la, where Narendra Modi and 60 others oda involvement காமிச்சிட்டு SIT is given a clean sheet ன்னு போட்டிருக்கிறதுல ரொம்ப கிளியரா நீங்க ஸ்பீச்சஸ் எடுத்து கேளுங்க. பப்ளிக் ஸ்பீச்சஸ் இருக்கு, மோதியோட பப்ளிக் ஸ்பீச்சஸ் இருக்கு. வாட் இஸ் ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன், how crowds are provoked, how they were not provoked, everything is there. அப்புறம் இந்த பாபு பஜரங்கி ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவீங்க? மாயா கோட்னானி இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அமித்ஷா வந்து ஒரு நேர்காணல்ல 2 நாள் முன்னால பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து it happens, the government also needs time to take control of the whole thing and bring everything to a standstill. எங்களுக்கு அந்த டைம் தேவைப்பட்டது, சோ இது வந்து it was everything was not in our hands அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கையில எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் டைம் எடுக்கும்ல. that is targetedா வந்து நீங்க உங்களால துப்பாக்கி சூடு நட முடியல. police were found rioting with the Hindu militant groups. போலீஸ் இந்த டெல்லி ரேட்ஸ்ல இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க பாவம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் உடைச்சு, சிசிடிவி கேமரா எல்லாம் உடைச்சு. அப்போ அது இல்ல போலீஸ்காரங்க கிட்ட இல்ல நீ சிசிடிவி கேமரா எல்லாம் உடைக்காத, நீ வந்து கல்லு சப்ளை பண்ணாத, அதுக்கெல்லாம் டைம் தான் ஆகும். கரெக்ட் தான், அதுக்கெல்லாம் டைம் ஆகதான் தீரும். ஸோ தட் இஸ் வை குஜராத் ரைட்ஸோட ரெப்புடேஷன் டெல்லி ரைட்ஸ்ல நடந்தது. வைக்கலாம் சொல்றாரு மனுஷன், ரைட்டிங்னால எங்களுக்கு லாபம் இருந்திருந்தா இந்த ரைட்ஸ் நிறைய நடந்திருக்குமே நாட்டுல. as if நடக்கல. he's a home minister. Unfortunately, he's a home minister of this country. A murderer accused of so many murders, accused of multiple murders, is the home minister of this country. Then obviously judges பயந்திருப்பாங்க, இவங்களும் பயந்திருப்பாங்க. ட்ரூதான், அவர் சொல்றது கரெக்ட் தான். அது என்ன, ஒரு பக்கம் ஜுடிஷியரி வந்து இந்த மாதிரி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னா,
இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்கா எலெக்ட் ஆன எம்எல்ஏஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. ஒரு பஞ்ச் ஆஃப் எம்எல்ஏஸ் கூட்டிட்டு போய் அசாம்ல வந்து குவாஹாத்தியில உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரால ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. ஏக்நாத் ஷிண்டே ஒரு பக்கம் வந்து he claims that a vertical split இந்த பார்ட்டி கொண்டு வர அளவுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40-50 எம்எல்ஏஸோட சப்போர்ட் இருக்கு, of which 40 are from சிவசேனா. ஸோ எனக்கு அந்த ரிக்வயர்ட் நம்பர்ஸ் இருக்கு, ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து மீட் பண்றதுக்கான ரிக்வயர்ட் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா பிராக்டிக்கலா இவ்வளவு எம்எல்ஏஸை கொண்டு போய் முதல்ல அங்கேருந்து சூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, அப்புறம் சூரத்ல இருந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் பிரைவேட் ஜெட்ஸ் வச்சு they are taking them to அசாம். ஆல் திஸ் காஸ்ட் மணி. ஒரு பிரைவேட் ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்டுக்கே கிட்டத்தட்ட 50-60 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் ஜெட்ஸுக்கும் கிட்டத்தட்ட 35-40 லட்சம் ரூபான்னு. அண்ட் எல்லாரையும் வந்து லே மெரிடியன்ல வந்து அங்க வந்து ரேடிசன் ப்ளூல தங்குறாங்க. அங்க ரேடிசன்ல வந்து கிட்டத்தட்ட ஃபுட் பில் மட்டுமே வந்து பல லட்சங்களுக்கு வந்து ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. so much of money is involved in all this. இதெல்லாம் வந்து ஏக்நாத் ஷிண்டே என்ற ஒரு மனிதரால வந்து இந்த இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? இல்ல இது வந்து ரொம்ப ஆப்வியஸா அவரோட பேச்சுக்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தீவிர ஹிந்துத்வாவை கையில எடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம பிஜேபியோட அலைன் பண்ணாதான் அது முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா வந்து அவர் பேசுறாரு. But everything seems to be mocking the entire democratic setup, இல்லையா? How do you look at this situation? Absolutely, your question has a lot of answers in it. But the thing is that Enforcement Directorate has instructed very clearly to Eknath Shinde, has reminded Eknath Shinde of Hindutva. Now, Eknath Shinde has been reminded by the ED of Hindutva, so thereby they need BJP. BJP has contributed a lot of money to this, energy to this. Amit Shah Vadodara meeting vechirundirukkaru, அவர் திருப்பி to and fro போயிருக்காரு. So there has been a lot of bonai between all of these people. Why great security has been given to all the MLAs? It's off the offing. The central paramilitary forces have been used for it, used to protect these kind of defectors. And I'm saying this, but this, all this has to happen. Idella nadakalana, we will not be able to save our country. The more this shows the sign of desperation amongst BJP, that things are not good for them. The arrest of Teesta Talwar, the arrest of Sri Kumar, the toppling of the government in Maharashtra, idella shows a very desperate sign by the BJP that they are losing a battle and they're making a last-ditch effort to reclaim ground. Amit Shah ku theriyum, Modi ku theriyum, once they are out of proposition, once they are out of power, and if institutions start working according to the constitution, they have to face a long time in the prison. அவ்வளோ தப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. ஓப்பனா அவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அழிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா there will be something to இதுல partly உத்தவ் தாக்கரே இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவர் வந்து பெருசா கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் நெப்போட்டிசம் குற்றச்சாட்டு, ஆதித்யா தாக்கரேவை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்றாங்க, அதனாலதான் ஏக்நாத் ஷிண்டே போன்ற சீனியர் லீடர்ஸ்க்கெல்லாம் வந்து அது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை, ஸோ அதனாலதான் அவங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு உத்தவ் தாக்கரே மேல கூட தேர் ஆர் லாட் ஆஃப் ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் இதுக்கு வந்து ஒரு வழிவகுத்திருக்கா? இல்ல உத்தவ் தாக்கரே நீங்க பாத்தீங்கன்னா பால் தாக்கரே அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹிந்துத்வாவை வந்து அவர் கையில எடுக்கல. அவர் கொஞ்சம் இன்னைக்கு ஹிஸ் சேஞ்சிங் வித் த டைம்ஸ், அவர் கொஞ்சம் கண்டெம்பரரியா யோசிக்கிறாரு. we have to be change our ideologies according to the times னு கொஞ்சம் ப்ரொக்ரெசிவா யோசிக்கிற ஒரு மனுஷனா தான் அவர் வந்து தெரியுறாரு. பட் இதெல்லாமே அவருக்கு அவருடைய ஷார்ட் கமிங்ஸா மாறிடுச்சோ? இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு ஷார்ட் கமிங்ஸா மாறி இருக்கும். ஒருவேளை தீவிர இந்துத்துவாவை கையில எடுத்திருந்தாதான் அங்க வந்து அவரால் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? So he is chosen between the welfare of the state and the welfare of himself. So I'm happy that he has chosen the welfare of the state and its people by choosing a progressive outlook. ஒரு progressive outlook வந்து அவர் எடுத்தனால தான் இன்னைக்கு சிவசேனா பத்தி நம்மளால பேச முடியுது இங்க உட்காந்து. Otherwise the way Shivsena was with BJP, it was atrocious. It was atrocious. It was sad that Shivsena was the way it was. And very thankful Uddhav and this Uddhav Thackeray's this stand. இன்னைக்கு elections நடந்ததுன்னா அவர் இதுக்கு முன்னாடி வெறும் 55 சீட் தான் அவங்க கையில இருக்குன்னு நினைக்கிறேன். சிவசேனா came with 55 seats. 55 seats. This time when he come for election, I'm sure he'll have a majority to rule with. So அந்த அளவுக்கு சிவசேனாக்கு ஒரு goodwill வாங்கி கொடுத்திருக்கார் in terms of administration. During COVID, I'm sure people of Maharashtra will not remember, will not forget the efforts that
Maharashtra put out in combating COVID. It was one of the few states that were releasing genuine figures and pictures. அதனால்தான் அவ்வளோ பணங்கள்லாம் அங்க பீச்லயோ இல்ல கோதாவரி ஆறுலயோ எரியல, இங்க கங்கால எரிஞ்ச மாதிரி. பட் வியர்ட் இருக்குல்ல, அங்க யோகி ஆதித்யநாத் பீரியட்ல ஆக்சிஜன் இல்லாம அப்படியே மக்கள் துடிச்சிட்டு இருந்தாங்க. The entire Ganga was filled with dead bodies, but still he has come back to power. Inga Uddhav, who has handled the COVID very well, he is almost going to be out of power. But hopefully elections varum. Elections vandu, hopefully things. The best thing will be that this ploy should not work. First, this ploy should not work. But seemingly, governor avanga kitta irukanga, president avanga kitta irukanga, prime minister irukkaru. அந்த இன்ஸ்டிடியூஷன் எது வேணா எப்படி நம்ம இங்க கவர்னரை பார்த்தோம், இந்த கூவத்தூர் ரெசார்ட் அப்போ என்னென்ன நடந்துட்டு இருந்தது, கவர்னர் எப்படி இப்படி எல்லாம் இங்க இருந்து ஓடி போயிட்டாரு, ஒரு இன்சார்ஜ் கவர்னர் போட்டு எப்படி தமிழ்நாடு வறுத்து எடுத்தாங்க நம்ம நல்லாவே பார்த்தோம். அதுக்கப்புறம் இபிஎஸோட 4 வருஷம் ஆச்சு, படு மோசமான ஆட்சி, ரொம்ப கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டுல. ஒரு அடிமை ஆட்சிக்கு உச்ச கட்டத்துல எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. பட் the fight has to go on. The fight has to go on. People have to realize சில டைம்ல எல்லாத்தையும் உச்சத்துல போனதான் மக்களுக்கு ரியலைசேஷனே வருது. சோ அதுக்கு ஒரு பிஜேபி சான்ஸ் எடுக்கட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க பிஜேபி வந்து அவங்க they started getting scared, பயப்படுறாங்க, they are slowly losing hold on. பட் இன்னொரு பக்கம் 18 ஸ்டேட்ல நாங்க ஆட்சியில இருக்கோம் அப்படிங்கறதும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் எலக்ட்ரலி கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓட் ஷேர்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது, க்ளோஸ் டு அபவுட் 30% பேன் இந்தியா அவங்களுக்கு இருக்கு. தவிர அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படிங்கிறது யூபி அண்ட் பிமாரோ ஸ்டேட் தான். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னு. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு யூபி ஒரு பிஜேபி வந்து இட் இஸ் அன்டிஃபீட்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இன்னைக்கு வந்து பில்டப் பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த அந்த அந்த குஜராத் மாடல் மாதிரி இல்ல, ஓவராலே குஜராத் மாடல் இல்ல, இப்ப அவங்களுடைய அந்த பிம்பம் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல எல்லா ஸ்டேட்லயுமே தான் சொல்றேன். அதுவும் கடந்த இந்த 5 மாநில தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு இமேஜ். வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ், இட் மே நாட் பி ட்ரூ. அந்த பிம்பம் வந்து இட் மே நாட் பி ட்ரூ. நமக்கு தெரியும் பிஜேபிக்கு யூபி இல்ல பிமாரோ ஸ்டேட்ஸ் தாண்டி பெரிய செல்வாக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல இல்லைங்கிறது நமக்கு தெரியும். பட் அது ஏன் காங்கிரஸ் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. அதை அவங்க ரியலைஸ் பண்ணாலே இது ஒரு வலுவான ஒரு அப்போசிஷனா இருக்கலாம் இல்லையா. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வலுவான அப்போசிஷன் இல்லாததுனாலதான் நிறைய விஷயங்களை வந்து நம்மள எதுவும் செயல்பட முடியாது, நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேல நம்பிக்கையை வச்சு நம்ம அழிஞ்சு போயிருக்கோம். இன்ஃபேக்ட் சிஏ ப்ரொட்டஸ்ட்ல சிட்டிசன்ஸ் ப்ரொட்டஸ்ட்னாலதான் சிஏ இன்னும் ஷெல்ஃப் ஆகி கிடக்க. ஃபார்மர்ஸ் பில்ல இட் வாஸ் பியூர்லி a farmers movement. They didn't give a damn to any political party, any opposition party அங்க இடம் கொடுக்குற. So I'm very happy about it. So ஒரு விதத்துல இப்ப இந்த அக்னிபத் இது இருக்குல்ல, இருந்து ஒரு டைவர்ஷன் பண்றதுக்காக தான் இங்க நிறைய விஷயங்களே நடந்திருக்கு. And lot of arrests have also taken place. And thing is that leadership இல்லாம ஒரு மூவ்மெண்ட் நடந்தா கொஞ்சம் தப்பு இருக்கு, அதுல பிரச்சனைகள் இருக்கு, வன்முறை வெடிக்கும். அந்த வன்முறை முடியாது, பிகாஸ் அந்த வன்முறை இருந்தனாலதான் இப்ப இதை வந்து இழுக்க முடியல இந்த ப்ரொட்டஸ்ட. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் வன்முறை இல்லாத ஒரு ஆர்கனைஸ்டான ப்ரொட்டஸ்ட்னால they were able to drag it on for so long. 1.5 years எடுத்துட்டு போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி யங்ஸ்டர்ஸ் மத்தியில who would have thought இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரப்போது யாருமே யோசனை பண்ண முடியாது. பட் ஷுவர்ல இது ப்ரொட்டஸ்ட் வந்து வேற ஃபார்ம் எடுக்கும், ஒரு ஏபிள் லீடர்ஷிப் வருவாங்க யூத்ல இருந்து ஃபார் ஷுவர். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, the change will have to come from people. People need to realize that political parties but cannot save the day except for winning elections. பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு வேணா ஏடிஎம்கே டிஎம்கே இல்ல காங்கிரஸ் இல்ல இந்த மாதிரி சிவசேனா சிபிஎம் பினராயி விஜயனோட கட்சி இல்ல இங்க மம்தா பானர்ஜியோட லீட்ல இருக்கிற கட்சி இதெல்லாம் டிஆர்எஸ், நாட் டு ஃபர்கெட் ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் புட் பை சந்திரசேகர் ராவ், இவங்க எல்லாம் எலெக்ஷன்ஸ்ல தோக்கடிக்கிறது வரைக்கும் தான் நம்ம அவங்க மேல எதிர்பார்ப்பு பண்ண முடியும். பட் when it comes to bad policies, காங்கிரஸோட ஃபவுண்டேஷன் மேலதான் இங்க நடந்துட்டு இருக்காங்க பிஜேபி. மன்மோகன் சிங் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, அவர் சொன்னார் the biggest threat to internal security in the country is due to the Maoistன்னாரு. அது ஒரு சின்ன பாக்கெட்ல சிதம்பரம் was so concentrated on opponents, concentrated on the destroying the forest wealth of Chhattisgarh. அந்த தந்தேவாடா டிஸ்ட்ரிக்ட்ல பஸ்தர்ல ஆபரேஷன் கிரீன் அண்ட் டாப் லான்ச் பண்ணாரு. he must be ruining it. அந்த ட்ரைபல்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இன்னைக்கு அவங்களை வந்து தோர்த்தி அடிக்குது.
And similarly, it will hit back on BJP also. இவன் ஒரு படி எடுத்து மக்கள் மேல ஆபரேஷன் பண்றானா பிஜேபி குதிக்குது பூட்ஸ்ல. இப்போ ஒரு யூனிஃபைட் ஆப்போசிஷன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொருத்தரையா வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்ப ராகுல் காந்தியை வந்து டார்கெட் பண்ணி இப்ப அவர் மேல இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ வந்து திரும்ப ஓபன் பண்ணி முடுக்கி விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து கான்ஸ்டன்டா மம்தாவோட ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா நிறைய வலதுசாரியினர் வந்து இப்ப மகாராஷ்டிரால நடக்கிற நிலைமை நாளைக்கு தமிழ்நாட்டிலயும் வரும், டிஎம்கேக்கும் இந்த நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்களா டிஎம்கேவை? வரணுங்க, வரணும், கண்டிப்பா வரணும். இந்த சாஃப்ட் இந்த சங்கி பாலிடிக்ஸ்க்கு வந்து லைட் அப்டேட் பால்ஸ் டிக்கல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல மீதி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம். I think so that will stop because these are the lessons, hard lessons that all the politicians have to learn. அவங்க இன்னும் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் ஹிந்துத்துவ ஃபண்டமெண்டலிஸ்ட் அஜெண்டா அந்த ஃபண்டமெண்டலிசம்னால இப்போ எப்படி ஃபண்டமெண்டலிஸ்ட் இஸ்லாமோட அவுட்புட் ஹஸ் பின் தாலிபான், ஐஎஸ்ஐஎஸ், அவங்க என்ன அந்த கண்ட்ரி டேமேஜ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரியலைசேஷன் இப்போ நம்ம பண்றோமோ அந்த ரியலைசேஷன் நம்ம லீடர்ஸ் வரணும். இங்க சாஃப்ட் பாலிடிக்ஸா விளையாண்டுட்டு இருக்காங்க. லுக் அட் கார்த்திக் கோபிநாத்ஸ் கேஸ். இட்ஸ் an open case of fraud. The police has conveyed with Karthik Gopinath. The court is conveying with Karthik Gopinath and is getting a free chit. Or almost clean chit வாங்கிட்டா அப்படி இல்ல, ஒரு வீணா போன போகஸ் அஃபேர் ஃபைல் பண்ணி. So don't these people have sense? Don't DMK people have sense of what this country is facing? ஹார்ட்கோரா எதிர்த்தாவணும் இவங்கள, ஹார்ட்கோரா நம்ம எடுத்தாவணும் புரிதல் இல்லை இவ்வளவு கூட. என்ன பயமும் இருக்கு இல்லையா ஒரு பக்கத்துல? இடி வருமான்ற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஆமா, இடி வரும், சிபிஐ சும்மா விட்டுருவாங்க எப்படியும். நான் என்ன கேட்கிறேன், எப்படியும் உங்களுக்கு அந்த ஓட் பேங்கை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ற ஓட் பேங்க் ஒரு ஓட்டும் போடாது. நீங்க இடிக்கு பயந்துட்டு இருந்தா, சிபிஐக்கு பயந்துட்டு இருந்தா நீங்க பிரியம்டிவ். இதே உத்தவ் தாக்கரே அமித்ஷா மேல கேஸ் ஃபைல் ஓபன் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அமித்ஷா உள்ள இருந்திருப்பாரு. ஜட்ஜ் லோயா கொலை கேஸ்ல 2014 ஒரு ஜட்ஜ் லோயான்ட்டு ஒரு கொலை பண்ணப்பட்டாரு. அமித்ஷா விடுதலை வாங்கிட்டார் 10 நாள்ல ஒரு கேஸ்ல இருந்து, ட்ரிபிள் மர்டர் கேஸ்ல இருந்து விடுதலை வாங்கிட்டாரு. அது ரீஓபன் பண்ணியிருந்தாலும் இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது. சோ நீங்க சாஃப்ட் பெடலிங் பண்ணீங்கன்னா இவங்க பஞ்சர் பண்ணிடுவாங்க உங்க சைக்கிளை. So this is a warning, and I'm very happy that this is happening with the opposition parties. These opposition can't they learn from the Kashmir example? Kashmir எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. An elected chief minister was sitting inside the prison. ஒரு ஜோல்ட் இருந்தாதான் இவங்க எல்லாம் முடிச்சுப்பாங்கன்னு சொல்றீங்க? அப்சல்யூட்லிங்க. அடி உளுந்தாதான், அடி உழுவும் இவங்களுக்குள்ள, அடி உளுந்தாதான் அப்பதான் புரியும், புத்தி வரும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேங்க யூபி எலெக்ஷன் நல்லதா போச்சு, தோத்து போயிட்டாங்கன்ட்டு. 7 குரூப்பா நின்னாங்க. I'm very happy that they have lost the elections because sense வராது இவங்களுக்கெல்லாம். Don't they have sense? ஒரு காமன் சென்ஸ் இல்ல, ஒரு காமன் பப்ளிக்கும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கும் that we all need to unite together. இவ்வளோ பெரிய ஒரு danger to the country வந்திருக்கு நம்மளுக்கு. This country will be ruined if these people continue in power. They are already selling the country to Adanis and Ambanis. They are already corrupt to the core. The economy is weakened all time high. அதுல இந்த hatred வேற, இந்த hatred amongst community, ஒரு கம்யூனிட்டி ஒருத்தர் அடிச்சுக்கணும் உதைக்கணும்னா அறிவில்ல opposition party. But do you think a change is possible in 2024? 2024ல மாறும்னு நம்புறீங்களா? At least minority ஆச்சு ஆயிடுச்சுனா கூட ரொம்ப சந்தோஷப்படணும். BJP let them form the government at least, but it has to be a minority government. At least அந்த அளவுக்காச்சு கொண்டு வர முடியுமா பாப்போம். The best thing will be to defeat these fellows. Let's hope for the best, and Maharashtra இன்னும் developments நடந்துட்டே இருக்கு. So பாப்போம் what's happening in future. Thank you so much for joining. Thank you. Thank you.